ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குருவாயூர் கோவில் தான். கேரளாவில் எப்படி குருவாயூர் கோவில் ரொம்ப ஃபேமஸோ அதே போலயே திருச்சி மாநகரில் இந்த அமைஞ்சிருக்கிற குருவாயூர் கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இது கட்டி ஒரு 3 ஆண்டுகள் தான் ஆகிருக்கு. அதே பாணியில், அதாவது குருவாயூர் கோவிலுடைய உதவியுடன் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் தான். அதே பேஸில் தான் வந்து அதே ஓடு ஃபார்மேட்டில் கேரளா எப்படி முறைப்படி எப்படி இருக்குமோ அதே இதில் தான் இந்த கோவில் வந்து அமைச்சிருக்கிறது. இன்னமுமே சிறப்பாக இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதில் நம்ம நுழைஞ்சதுமே அந்த மந்திர ஒளி வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. மந்திரங்கள் வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போது பேக் சைடில் இருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு போக போகிறோம். இதில் எதிர்த்தாப்புலேயே நமக்கு ப்ரைவேட் கல்யாண மண்டபமும் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொந்தமான கல்யாண மண்டபமும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்க்கலாம். போகிற வழியிலேயே நமக்கு வந்து சோலைகளுடைய கூடிய வடிவமைப்பாக நிறைய செடிகள், பூக்கள், சைடில் வாழைத்தோப்பு எல்லாமே அமைச்சிருக்காங்க. இதில் நாங்கள் எடுத்தது வந்து ஒரு எலுமிச்சை மரம் வந்து நிறையாவே காய்ச்சிருந்தது. அதுலேருந்து ஒரு எலுமிச்சை மரத்தை கோயிலே நம்ம போய் வச்சாச்சு. ஏன்னா கோவிலேருந்து நம்ம எதையுமே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதனால் நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே இது அவுட் சைடு வியூனே நம்ம சொல்லலாம். இந்த கோவிலில் நம்ம இதுலேருந்து நம்ம வரோம். இங்கே கார் பார்க்கிங் என்று தனியாகவே நமக்கு இடம் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சக்தி மாரியம்மன். இந்த கிராமத்திற்கென்று சக்தி கொடுக்கக்கூடிய மாரியம்மனாக அந்த சக்தி மாரியம்மன் இருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணர் கோவிலை பார்த்துட்டு அந்த கோவிலையுமே பார்க்குறதுக்கு ஏற்றாப்புலேயே அந்த போர்டு சைடில் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணருடைய கோவிலுடைய அவதாரங்கள், இந்த கோவில் திருத்தலங்கள் எப்படி தோன்றினது அப்படிங்கிறதையுமே ஒரு போர்டாகவே நம்ம வந்து வெளியிலே நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம அதையே படிச்சுக்கலாம். கோவில் என்ட்ரன்ஸ்லேயே கிருஷ்ணரை நோக்கி கருடாழ்வாரை அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ கருடாழ்வாரை நம்ம தரிசிக்க செல்லலாம். இந்த கோவிலின் உடைகள் நம்ம எதை போட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னா, ஆண்கள் வந்து மேல் சட்டை அணியக்கூடாது. கீழே பேண்ட் இல்லைனா வேஷ்டி சட்டை கட்டிட்டு போகலாம். மற்றபடி வேறு நம்ம எதுவுமே சட்டையோடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்த்தாப்புலேயே நம்ம கருடாழ்வாரை நம்ம வணங்கிட்டு கோவில் உள்ளார நம்ம வந்து போகிற மாரி இருக்குது. அதற்கு 2 பக்கமும் வந்து யானை சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம குருவாயூரப்பனை வணங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா தேவைகளுமே நிறைவேறும். கேரளாவில் இருக்கிற குருவாயூரில் நமக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம சொல்கிறோமோ அதே அளவு சக்தி வந்து இந்த கோவிலையுமே இருக்குது. இதில் சுற்றி பிரகாரத்தில் மூலஸ்தானத்தில் அழகழகான பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து இன்னமுமே அழகாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணருடைய அவதாரங்களை அவர் செய்த சிறப்பம்சங்களையுமே தனித்தனியாக ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. பலி பீடங்கள் வந்து தனியாக குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சு. ஐயப்பனுக்கென்ற தனி சன்னதி, குருவாயூரப்பனில் விநாயகருக்கென்ற தனி சன்னதி அமைஞ்ச கோவில்னா இந்த கோவில் தான். இந்த கோவிலில் கருப்பான் சாமி கோவிலுக்குன்னு தனித்தனியாகவே வந்து நமக்கு சின்ன சின்ன பிரகாரமாக அதற்கென்று மூலஸ்தானம் அமைச்சு வந்து வழிபடுறாங்க. கல்லுலேயே கதவு அமைச்சிருக்கிறது இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நம்ம சுற்றி பிரகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா கல்லில் அழகான வடிவமைப்பில் நமக்கு கதவு அமைச்சிருக்காங்க. பெண்கள் என்ன உடை அணிஞ்சு வரலாம் அப்படின்னா, சாரி அணிஞ்சிக்கிட்டு வரலாம். இல்லை சுடிதார் வந்து ஷாலோட நம்ம வந்து போட்டுட்டு வர மாதிரி இருக்கணும். ஏன்னா இது பாரம்பரியமான கலாச்சாரத்துடைய கோவில் அப்படிங்கிறதுனால ஜீன்ஸ் பேண்ட் அப்புறம் ஷார்ட் அதெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டு வர முடியாது. ஸோ நம்ம வந்து டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம அணிஞ்சிட்டு போகிறது தான், எல்லா கோவிலுக்கும் நம்ம அணிஞ்சிட்டு போகிறது தான் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம வணங்கிட்டு நம்ம இங்கே நம்ம பூ ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சைட்லேயே நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பூஜை எப்போ அதை நம்ம வந்து சாத்திடுவாங்க. இந்த கோவிலில் நம்ம போய் நம்ம காலடி எடுத்து வச்சோன்னே அப்படி ஒரு கூலிங்னஸோடு நமக்கு இருக்குது. மேற்கூரையிலையுமே வந்து ஃபுல்லாகவே ஓடு அமைப்பில் நமக்கு அமைச்சிருக்காங்க. கதவில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விதமான கிருஷ்ணர் அவதாரங்களையுமே அந்த மரத்தால் செஞ்சு செதுக்கி இருக்கிறது வந்து இன்னமுமே சிறப்பாக இருக்குது. நம்ம இப்போது மூலஸ்தானத்தை நம்ம வணங்கினதுக்கப்புறம் சுற்றி பிரகாரத்தை வந்து நம்ம வழிபடலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஐயப்பன் சுவாமி வச்சுருக்காங்க. அதில் 18 படியையுமே நமக்கு வந்து தங்கத்தால் ஆன படி வந்து அங்கே ஐயப்ப மலையில் இருக்கும். அதே ஃபார்மேட்லேயே வந்து இங்கே ஐம்பொன்னால் வச்சுருக்காங்க. நம்ம அந்த 18 படிக்கட்டையுமே நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றி வரலாம். இதுதான் நான் சொன்ன வந்து கல்லுலேயே ஆன கதவுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கதவு தான் வந்து அவ்வளோ அழகாக தாழ்பாலோடு சேர்த்து நமக்கு வந்து வடிவமைச்சிருக்கிறது வந்து இன்னமுமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த காலத்து கேரளா பாணியிலேயே வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. ஏன்னா கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பனுடைய கோவிலில் உள்ள நன்கொடைகள் மூலியமாகவும் அவங்க உதவியாலையும் கட்டின கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் வந்து அதே ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. நம்ம சுற்றி பிரகாரத்தில் வந்து நம்ம சுற்றி வரோம். இதில் நானும் வந்து தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படியாக வந்து தொட்டு கும்பிடலாம்
சொல்லிட்டு வந்தோம். ஒரு படியில் வந்து சரணமையப்பா சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படியும் வந்து சுட்டி கொடுக்கும்போது அந்த படியை தொடும்போதே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி. ஏன்னா கேரளாவில் இருக்கிற நம்ம ஐயப்ப மலை கோவிலுக்கு பெண்கள் அனுமதி கிடையாது. இங்கே இருக்கிற கோவிலையாச்சும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால் நம்ம இங்கே உள்ளதுமே அதே தரிசனத்தோடு நம்ம வந்து வந்துட்டோம். இதில் நம்ம வெளியில் நம்ம ஃபுல்லாகவே வந்து கற்சுவர்களாலான தளம் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க. இங்கே சைட்லேயே வந்து நமக்கு பூஜைக்கான என்னென்ன செலவு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு போட்டிருக்காங்க. எந்த அபிஷேகத்துக்கு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கேற்றாப்புல நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணி, இந்த சிகப்பு மணி காசு மகாலட்சுமிக்கானது அதையும் நம்ம வந்து சைட்லேயே நமக்கு விற்கிறாங்க. நம்ம அதுக்கு மகாலட்சுமி அருள் பெருகணும் அப்படின்னா நம்ம அதை வாங்கி நம்ம அதை கொடுத்துட்டு வரலாம். நிறைய வந்து தானம் செய்கிற இடமாகவே இங்கே இருக்குது. இந்த கோவில் யானை சிலை வடிவமைப்பும் இன்னொரு சிறப்பம்சமாக இருக்குது. இந்த கோவிலில் அடுத்ததாக என்ன சிறப்புனா, பசுமாட்டை வந்து நம்ம தத்தெடுக்கலாம். ஏன்னா நிறைய பசுமாடத்தில் வந்து நிறைய மாடுகள் இருக்குது. அதை யார் தத்தெடுத்து நம்ம இவ்வளோ பராமரிப்பு செலவு அந்த மாட்டை பராமரிக்கிறதுக்காக நம்ம நிதி உதவி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேர்லேயே அந்த மாடு வந்து வளரும். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அது செய்யலாம் இல்லையா? அதை மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா வாயில்லா ஜீவனங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யலாம். அது நம்மளால் முடியல, பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளால் சில உணவுப் பொருட்கள் வாங்கி வச்சுட்டு வர மாதிரி இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நம்ம இந்த சுற்றுப்பிரகாரத்தில் தான் நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இதுவே நம்ம நிறைய சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் நம்ம கருப்பண்ண சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இந்து மத கடவுள்களுமே அந்த கோவிலில் இருக்கிறது இன்னமுமே ஒரு விசேஷமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு வரும்போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நல்லாவே இருக்குது அந்த கோவிலில். இங்கே சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த மணிலாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது இங்கே இதுலேருந்து நம்ம வெளி லொக்கேஷனுக்கு இப்போ வந்துட்டோம். நம்ம உள்ளார நம்ம இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, அதுதான் இருக்குது. வெளியில் இப்போ அவுட் சைடில் வந்து பெரிய குளம் வந்து சோலைகளாக அமைச்சிருக்கிறது வந்து நாங்கள் ஒரு காலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 மணி அளவில் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பனி விழும் பொழுதுலேயே வந்து நம்ம பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது. நடுவில் இருக்கிற ஒரு மண்டபம் பார்த்திங்கன்னா அது 12 தூண்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்குது. சைட்லேயே வந்து கஜேந்திர மூர்த்தி அவதாரத்தில் அந்த ஒரு கதை தெரியும் இல்லையா, யானைக்கு வந்து காப்பத்தை பண்ண போவார்ல திருமால், அதே இதில் ரூபத்தில் வந்து அந்த முதலை யானை பெருமாள் அந்த அவதாரத்திலே நமக்கு வந்து வச்சுருக்காங்க. நடுவுலேயே வந்து தங்க தாமரை அமைச்சு இருக்கிறது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாணியிலேயே நமக்கு அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம வெளிப்புற தோற்றம். ஃபுல்லாக இருக்கிற அவுட் சைடு வியூவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நம்ம உட்காந்துக்கிறதுக்கு நல்ல ஒரு கட்டையெல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம அதில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். ஒரு அமைதியான இடமா வந்து தியானம் பண்ண கூட செய்யலாம் நம்ம. ஏன்னா அவ்வளோ ஒரு மந்திர ஒலியோட கூடிய மென்மையான ஒலிக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம அதிலே நம்ம உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சூப்பரான இடம். திருச்சி நம்ம போகிறவங்க இந்த இடத்துக்கு வந்து, ஏன்னா நியரஸ்ட்டாகவே 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோவில். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த இதில் தான் நம்ம இப்போ பிரகாரத்தில் அந்த பெரிய குளத்தை வந்து நம்ம சுற்றி வரோம். எவ்வளோ பெரிய குளமாக இருக்குது பாருங்கள். ஒரு குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு நீட்டாக பராமரிக்கிறாங்க. இந்த சிலை நாங்களே யானை வந்து ஒரு உண்மையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அதோட முடியெல்லாம் கூட வந்து அழகாக வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம எட்டியிலேருந்து பார்த்தோன்னா உண்மையான யானை நிற்கிற மாதிரியே தான் இருக்குது. இதில் தான் தீராக்குட்டி வந்து சைடில் வந்து பசங்க விளையாடுறதுக்கு பார்க்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன பசங்களை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா டைம் பாஸுக்காக நம்ம நல்லா அங்கே வந்து விளையாடிட்டு வரலாம். சாமியை தரிசிச்சுட்டு இங்கேயே நிறையா இருக்குது, எல்லா திங்ஸுமே இருக்குது அது விளையாடுறதுக்கு. இதில் தான் வந்து தீராக்குட்டி வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா, சர்க்கஸ் போயிட்டு இருந்தா, அதில் தான் சறுக்கு மரம் போயிட்டுருக்கா. அந்த கோவிலில் ஆப்போசிட்டே பார்த்திங்க அப்படின்னா கல்யாண மண்டபமே வச்சுருக்காங்க. அது கோவில் கல்யாண மண்டபம், இன்னொன்று வந்து ப்ரைவேட் கல்யாண மண்டபமும் இருக்குது. இப்போது நம்ம போக போகிறது எந்த இடத்த பார்க்க போகிறோம்னா பசு மடம், அதாவது கோமடம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான். இங்கே நம்ம பசுமாடுகளுக்கு உணவு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வெளியிலேயே வச்சோன்னா நம்மளாக போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தந்த மாட்டுக்கு உடல்நிலை அமைப்புக்கு ஏற்றாப்புல அங்கே பராமரிக்கிறவங்க தான் அந்த கோவிலில் அந்த உணவை கொடுக்கணும் வச்சுருக்காங்க. நம்ம பாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு தான் கொடுத்துட்டோன்னா அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுனா என்ன பண்ண முடியும்? அதனால் அந்தமாரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இது நம்ம இப்போ உள்பக்கமாக நம்ம பார்க்குறது இங்கே பார்த்திங்கனாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ மாடுகள் வந்து வச்சுருக்காங்க. அதுமாரி தானமாகவும் நிறைய மாட்டை கொடுத்துருக்காங்க. நிறைய மாட்டை வந்து தத்தெடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நீட்டாக வந்து பராமரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனித்தனியான டிஸ்டன்ஸில் அந்தந்த மாட்டுக்கு தனித்தனியாக உணவுகள் வழங்கி வந்து பராமரிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் பராமரிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே வந்து எல்லாத்தாலையும் செய்ய முடியாது இல்லையா?
அதனால் இங்கே வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து தீராக்குட்டி வந்து சைட்லேயே வந்து இந்த இதில் பாட்டியோடையே விளாண்டுட்டு வந்துட்டா. நம்ம இதில் வந்து இன்னொன்று சிறப்புனா இது கோவிலில் உள்ள கல்யாண மண்டபம் தான். இது மேக்ஸிமம் ஒரு 1500 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய மண்டபமாக இருக்குது. சைடில் அந்த யானையுடைய உருவமைப்பை தான் வந்து ஃபுல்லாக வந்து போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் வந்து திருமண வைபவம் வந்து அமைச்சிருக்கிறது வந்து இன்னுமே சிறப்பு. ஏன்னா பெருமாள் கல்யாணத்தோடு சேர்ந்து நம்மளும் இங்கே கல்யாணம் பண்ணும்போது அதே அனுக்கிரகத்தோடு நம்ம இருப்போம். பெருமாள் வந்து நமக்கு ஆசி வழங்குவார் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பாகவே இருக்குது. இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லா தேவர்கள் வந்து திருமாலுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிற கோலங்கள் தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம சைட்லேருந்து வழியுமே நம்ம வந்து அந்த கோவிலுக்கு உள்ளார நம்ம வர மாதிரி இருக்குது. எந்த பக்கத்துலேருந்து நம்ம வேணாலும் நம்ம அந்த கோவிலுக்குள்ளார நுழையிற மாதிரி நமக்கு வடிவமைப்பில் வச்சுருக்காங்க. சைடில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இதில் ஃபுல்லாக சந்தன முல்லை அமைச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நறுமணம் கூடிய ஒரு வாசனையோட முல்லைப்பூ வாசனை வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த வழியாலையும் நம்ம கோவிலுக்குள்ளார போகலாம். கால் முடியாதவங்களுக்கு சுற்றி பார்க்க வீல் சேர் வச்சுருக்காங்க. நம்ம அதுலேயும் ஏறி நம்ம போகலாம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வந்தவங்க கூட்டிகிட்டு போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கெலாம் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே த்துக்காக தனியாகவே வந்து நிறையா வந்து ராகு கேதுக்கென்று ஒரு கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய பாம்பு வந்து உழவும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. வெளியிலேயே வந்து போஸ்டரும் வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே பாம்புலாம் நிறையா வந்து நடமாடும், அதனால் வந்து அந்த பூச்செடிக்கிட்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு போர்டு வச்சுருந்தாங்க. இதில் இங்கே இந்த பிள்ளையாரை வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதாவது படிக்கிற வடிவில் அந்த பிள்ளையார் வந்து அமைச்சிருக்காரு. சைடில் பாகனுடைய சேர்ந்த யானையும் வந்து சைட்லேயே வச்சுருந்தாங்க. இந்த மாலை வேற ஒன்று போட்டு அழகாக இருந்தார் பிள்ளையார். இது அளவுக்கு நாங்கள் இந்தமாரி படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளையாரை பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம போக போகிறது சக்தி வாய்ந்த சக்தி மாரியம்மன் கோவில் தான். இந்த கோவிலேருந்தே ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கோவிலில் வந்து ரீச் ஆகிடலாம். ஏன்னா அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சரி போய் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இது நம்ம சந்து வழியால் போகிற மாதிரியே இருக்குது. குறுக்க ஒரு 2 சைடு சந்து, இதுதான் நம்ம உள்பக்கமாக நம்ம போகிறது. அதில் தான் இப்போ தீராக்குட்டி வந்து நடந்து போயிட்டுருக்கா. இப்போ நம்ம அதை கட்டிங் ஆனோனையே நம்ம வந்து மாரியம்மனை நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து அங்கே இருக்கிற வந்து சக்தி மாரியம்மன். அங்கே வந்து விசேஷமான தினம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்லாவே ஒரு இதில் இருந்தது. நம்ம இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா கிராமம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எந்த பக்கம் வழி வேணாலும் நம்ம வரலாம். எதிர்த்தாப்புலேயே வந்து நமக்கு தேருக்கான இது வந்து ஃபுல்லாக நமக்கு அடைச்சி வச்சுருந்தாங்க. தேர் திருவிழா அப்போ அந்த தேர் ஓட்டுவாங்களாம். நடை திறந்திருக்கும் நேரம் எல்லாமே வந்து சைடில் போட்டிருந்தாங்க. உற்சவர் சிலையாக சக்தி அம்மனையும் சக்தி மாரியம்மனையும் தனித்தனியாக நம்ம தரிசிச்சுட்டு நம்ம கொல்லிமலை பயணத்தை தொடரலாம். கொல்லிமலையில் இருக்கும் அற்புத தெய்வங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.